சென்னையில் இன்னைக்கு ஒரே நாளில் அதுவும் ஒரே மணி நேரத்தில் 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு. இது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே தான் இந்த தொடர் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு. நடைபயிற்சிக்கு போன பெண்கள், கடைக்கு போன பெண்கள், சாலையில் தனியாக போன பெண்கள்னு ஒரு 8 பேர்கிட்ட அதுவும் வெவ்வேறு இடங்களில் இந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் நடத்தப்பட்டிருக்குது. இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மர்ம நபர்கள் யார் அப்படிங்கிற தகவல்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு காலையில் சுமார் 6 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போன திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த பொண்ணுகிட்ட 5 சவரன் மதிப்பிலான நகை பறிக்கப்பட்டிருப்பதா ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கிண்டியில் மைதானத்தில் நடைபயிற்சி போன பொண்ணுகிட்ட செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு. அதே போல காலையில் 7 மணிக்கிட்ட பெசன் நகரில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த மூதாட்டி கிட்ட செயின் பறிப்பு நடந்திருக்கு. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வேளச்சேரியில் இருவேறு பகுதிகளில் ஒரே சமயத்தில் 2 பெண்கள் கிட்ட இந்த செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு. இதே காலையில் 6:30 மணி அளவில் சைதாப்பேட்டையிலையும் வேலைக்கு கிளம்பி வந்த பொண்ணுகிட்ட சுமார் 4 சவரன் மதிப்பிலான தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதா புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி 1 மணி நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் நடந்த கொள்ளை சம்பவங்கள் தலைநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழல்ல உடனடியாக விசாரணையில் இறங்கிய காவல்துறை சிசிடிவி காட்சிகளை ஆராய்ஞ்சு இந்த கொள்ளை கும்பலை பிடிக்கிறதுல ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டாங்க. சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில் இந்த தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது ஒரே கும்பல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்ச போலீசார் அவங்க கர்நாடக பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனத்தில் வந்து இந்த சம்பவங்களில் ஈடுபட்டதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இப்படி தொடர் திருட்டில் ஈடுபட்ட கும்பல் வெளி மாநிலத்துக்கு உடனடியா தப்பி போறத வாடிக்கையா வச்சிருந்ததை கணிச்சு உடனடியா விமான நிலையத்துக்கு விரைஞ்சது காவல்துறை. அங்க சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் இருந்த 2 வடமாநில இளைஞர்களை மடக்கி பிடிச்சு விசாரிச்சதுல இந்த சம்பவங்கள்ல அவங்க ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. அவங்க விமானம் மூலமா ஹைதராபாத்துக்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து அவங்க கிட்ட விசாரணையும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருது. இன்னைக்கு நடந்த செயின் பறிப்பு சம்பவத்துல உடனடியாக களத்தில் இறங்கி குற்றவாளிகளை கைது செஞ்ச காவல்துறை இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் கொஞ்சம் முன்கூட்டியே கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த ஆண்டு பிறந்த அதுக்கப்புறம் கடந்த 3 மாதங்களில் மட்டும் நடந்திருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக சென்னையில் நடந்திருக்கக்கூடிய அந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிர்ச்சி அளிக்குது. ஜனவரி மாதத்தில் மட்டும் ஒரு 4 சம்பவங்கள் நடந்திருக்குது. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 3 செயின் பறிப்பு சம்பவங்கள் தலைநகரில் மட்டுமே நடந்திருக்குது. மார்ச் மாதத்தில் இன்னைக்கு தேதி 25 அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி மார்ச் மாசத்துல மட்டும் 4 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால தான் காவல்துறை இன்னும் கூடுதலா முன்கூட்டியே கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க.